ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூகாஸ் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு எரிகோவுக்கு சென்று அந்நகர் வழியே போய்கொண்டிருந்தார். அங்கு சக்கேயு என்னும் பேருடைய செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் வரி தொண்டர்களுக்கு தலைவர். இயேசு யார் என்று அவர் பார்க்க விரும்பினார். மக்கள் திரளாய் கூடியிருந்ததால் அவரை பார்க்க முடியவில்லை. ஏனெனில் சக்கேயு குட்டையாய் இருந்தார். அவர் முன்னே ஓடிப்போய் அவரை பார்ப்பதற்காக ஒரு காட்டு அத்தி மரத்தில் ஏறிக்கொண்டார். இயேசு அவ்வழியேதான் வரவிருந்தார். இயேசு அந்த இடத்திற்கு வந்தவுடன் அன்னார்ந்து பார்த்து அவரிடம், சக்கேயு, விரைவாய் இறங்கி வாரும். இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றார். அவர் விரைவாய் இறங்கி வந்து மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றார். இதை கண்ட யாரும், பாவியிடம் தங்க போயிருக்கிறாரே இவர் என்று முணுமுணுத்தனர். சக்கேயு எழுந்து நின்று, ஆண்டவரை, என் உடைமைகளை பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுவேன். எவர் மீதுவாது பொய்க்குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் நான் அதை 4 மடங்காக திரும்பி கொடுத்து விடுவேன் என்று அவரிடம் கூறினார். இயேசு அவரை நோக்கி, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று, ஏனெனில் இவரும் ஆபிரகாமின் மகனே. இழந்த போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்று சொன்னார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? கேட்க மாட்டுது. மழை பெய்ந்திருக்கு. காலையிலேயே எழுந்து சர்ச்சுக்கு வர்றது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். வந்திருக்கீங்க, அண்ணா முழுமையான ஒன்று எழுந்திருக்கலையா? அதனால தான் அது ஒரு பதில் எனக்கு காதில் விட மாட்டுது. அன்றைக்கி ரைட் காது செவிடு, அது ஒரு ஆப்ரேஷன் நடந்தது. ஸோ அதோட முடிஞ்சிச்சு. ஸோ ஒரு காது தான் இருக்கும், சரியா? ஸோ அதனால உங்களோட பதில், உங்களோட ஈடுபாடு எல்லாம் நீங்கள் நல்ல ஸ்ட்ராங் குரலாக சொல்ல வேண்டும். அப்போ தான் அனுக்கும் உறுதியாக இருக்கும். இன்றைக்கு நீங்கள்லாம் சர்ச்சுக்கு வந்திருக்கீங்க. நீங்கள் இஷ்டப்பட்டு வந்தீங்களா? ஒரு கடமை, இன்றைக்கி நான் சர்ச்சுக்கு போகணுன்னு உணர்ந்து வந்தீங்களா? என்ன நினைத்து கொண்டு வந்தீங்க? இன்றைக்கி நான் சர்ச்சுக்கு ஆண்டுக்கு நன்றி சொல்லணும் வந்திருக்கீங்களா? நீங்கள் முயற்சி பண்ணி வந்திருக்கீங்களா? கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்களா? உங்களால் சர்ச்சுக்கு வர முடியுமா? உங்களால்? நம்மளால் சர்ச்சுக்கு வர முடியாது. ஆண்டவர் நம்ம ஒருவரையும் பேரிட்டு நம்மளை அழைத்திருக்கிறார் இன்றைக்கு. அதை நீங்கள் உணர வேண்டும். ஆண்டவர் உங்களையே அழைத்து நம்முடைய ஒரு மக்களாக கூடி இன்றைக்கு உங்களுக்காக என்ன ஆண்டவர் சக்கேயுக்கு செய்தாரோ அதே போல் உங்களை வாழ்க்கைக்கு அவர் என்ன சொல்ல போகின்றாரு, என்ன கொடுக்க போகின்றாரு?
அவருடைய மீட்பை வழங்க ஆசைப்படுகின்றார். ஒரு திருப்பள்ளிக்கு வரும் பொழுது ஆண்டவர் வந்து நம்ம திருப்பள்ளியில் வந்து நம்மளுக்கு வந்து ஒன்றுமோ செஞ்சு கொண்டு இருக்கிறாரு. He is doing something. What is God doing for you today? He is doing something for you. அதை நம்ம உணர வேண்டும். உங்கள் மனசில் கவலைகள் இருக்கா? அதை போக்க ஆசைப்படுகின்றார், சந்தோஷம் கொடுக்க ஆசைப்படுகின்றார், உங்களையோ ஹீல் பண்ண ஆசைப்படுகின்றார். எதை நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கீங்களோ, என்ன தேவைப்படுதோ உங்கள் வாழ்க்கையில் அவர் கொடுக்க ஆசைப்படுகின்றார். அதை நம்ம உணர வேண்டும். அன்றைக்கு வந்து எனக்கு தெரியாது, நான் பின்னாங்கிலேருந்து வந்தேன். சில பேரை தெரியும், முகத்தை பார்த்தா ஓ இவரை பார்த்துருக்கேன் அந்த சர்ச்சில் இந்த சர்ச்சில்னு. சில பேர் வந்து உங்கள் பேரை சொல்லி கூப்பிடலாம். ஆனால் உங்கள் இருதயத்தில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாதுங்க. ஆனால் ஆண்டவர் வந்து உங்களை அழைத்திருக்கிறாரு. உங்கள் இதயத்தில் என்ன நடக்குதுன்னு ஆண்டவர் வந்து உணர்கின்றார், அவர் பார்க்கின்றார். அவருக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் வந்து என்னுடைய குரலை வந்து மைக் மூலமாக கேட்கின்றீங்க. மைக் வந்து என்னோடய குரலை வந்து பெருசாக ஆக்குகின்றது. ஸோ அந்த சத்தம் வந்து உங்கள் காதில் படுகின்றது. ஸோ என்னோடய குரலை நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் ஆண்டவர் வந்து உங்கள் காது மூலமாக பேசுகின்றாரா குசு குசு குசுன்னு? இல்லை. நீங்கள் ஆண்டவர் வார்த்தையை கேட்கும் பொழுது அவர் வந்து உங்கள் இருதயத்தில் பேசுகின்றார். உங்கள் இருதயத்தில் பேசுகின்றார். அங்கே தான் நீங்கள் வந்து செவிமடக்க வேண்டும். நீங்கள் நினைக்கலாம், சரி ஓ இந்த ஃபாதர் பினாங்கிலேன்னு வந்திருக்கிறாரு, இந்த ஃபாதருக்கு வந்து தமிழ் நல்லா பேச தெரியல, ரொம்ப கஷ்டப்பட்டு பேசுகின்றாருன்னு சொல்லலாம். ஓ ஃபாதர் ஜார்ஜ் வந்து நல்லா தமிழ் பேசுகின்றாரு, தமிழ் மென்ட்ரின் மொழி பேசுகின்றாருன்னு நீங்கள் வந்து அப்படி அண்ணா ஃபாதர் பேசுகிறாங்களே, அண்ணா சொல்கின்றாங்கன்னு இப்படி பேசுகின்றாங்கன்னு நீங்கள் அங்கே டீச்சர் போல் உட்காந்துக்கிட்டு மார்க்கு போட்டலாம். ஐயா அந்த சாமியார் வந்தாரா, அண்ணா தான் பேசினார், ஓ அந்த சாமியார் வந்தாரா, அண்ணா சொல்ல போகிறாரு கூட நமக்கு தெரியுங்க. ஒரு சண்டை அதே சொல்லிக்கிட்டு இருக்காரு, இவர் வராரா, இவர் ஏச போகின்றாருன்னு. ஸோ நம்ம அப்படி டீச்சர் போல் உட்காந்துக்கிட்டு மார்க் போட்டுக்கிட்டு இருந்தால் அது வந்து ஆண்டோட வார்த்தையை நம்ம இப்படி கேட்கணும்னு நம்மளுக்கு அறிந்து கொள்ளவில்லை. ஹவு டு லிசன் டு அ ஹோம்லி. நம்ம தான் உட்காந்துக்கிட்டு கிரிட்டிசைஸ், டிஸ்கிரிமினேட், அப்ரிஷியேட்னு அப்படி நம்ம வந்து ஆண்டோட வார்த்தை கேட்கக்கூடாது. நீங்கள் வந்து ஒரு நல்ல ஸ்பீக்கரை கேட்கணும்னா பொலிட்டிஷியன் கேளுங்க. பொலிட்டிஷியன் தான் நல்லா பேசுவாங்க. ஆனால் சாய்மார்களுக்கு ஆண்டவர் பேசுகின்றார். He takes the weak from the people, he equips them and he speaks to them. அவ்வளோதான். ஸோ நம்ம டீச்சர் போல் அங்கே உட்காந்துக்கிட்டு மார்க் போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஸோ நம்ம வந்து எப்படி கேட்க வேண்டும்? சாமுவேல், speak Lord, your servant is listening. அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த ஆட்டிடியூட் தான் நம்மள்ட்ட இருக்கணும். ஸ்பீக் லார்ட், பேசுங்க ஆண்டவரே, உம்மாடியார் நான் செவி மடிக்கின்றேன் என்று நம்ம சொல்ல வேண்டும். சரியா? நீங்கள் வந்து அந்த ஆண்டோட வார்த்தை கேட்கும் பொழுது 3 லெவலில் கேட்கலாம். முதல் லெவல் வந்து வளராற்று இஸ் த ஹிஸ்டாரிக்கல் மீனிங். சரி, எத்தனையோ ஹிஸ்டாரிக்கல் போன 29 சண்டே நீங்கள் கேட்டிருப்பீங்க. மோசஸ் மலை மேலே வந்து வேண்டி கொண்டிருக்கிறாரு. ஜோஷுவா வந்து கீழே வந்து ஒரு போர் நடத்தி கொண்டிருக்கிறாரு. வித் த அமலக்கைட்ஸ் ஒரு போர் நடக்குது. ஸோ இட்ஸ் அன் ஹிஸ்டாரிக்கல் இவெண்ட். ஆனால் பைபிள் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் புக் இல்லை. சரியா? கிராசிங் ஆஃப் த ரெட் சி, செங்கடலை தாண்டி ஈஜிப்டிலேருந்து அடிமைத்தனிலிருந்து மோசஸ் வந்து செங்கடல் மூலமாக மக்களை கொண்டு போகின்றார். அது வந்து ஒரு வரலாற்று, ஹிஸ்ட்ரி. ஸோ
நம்ம சர்ச் ஃபாதர்ஸ் வந்து அந்த ஹிஸ்டரியை படிக்கும் பொழுது அதுலலாம் ஒரு மீனிங் இருக்குது. அது வந்து இப்படி இயேசு இந்த ஹிஸ்ட்ரி ஹீ ஃபுல்ஃபில்ஸ் ஹிஸ்ட்ரி. பாருங்கள், செங்கடலை தாண்டி வர்றது சர்ச் ஃபாதர் என்ன சொல்லுவாங்க, இட் இஸ் ஈக்குவலன் டு பேப்டிசம், ஞான ஸ்நானத்துக்கு பொருள். நாங்களும் அவங்க செங்கடலை தாண்டி வந்தாங்க, நம்மளும் இயேசு ரத்த மூலமாக தான் நம்மளும் மீட்படுகின்றோம், பேப்டிசம் திருமுழுக்கு மூலமாகன்னு. ஸோ அதை பார்க்குறாங்க, ஹிஸ்டாரிக்கல் மீனிங். சரியா? ரெண்டாவது மீனிங் வந்து நீங்கள் கேட்கும் பொழுது தியாலஜிக்கல் மீனிங். யார் கடவுள்? கடவுள் வந்து நம்ம வரலாற்றில் நம்ம வாழ்க்கையில் ஈடுபடுகின்றார், அவர் வருகின்றார். ஆனால் இப்படிப்பட்ட கடவுள் அவர் டேவிட், அவர் வந்து பெட்ஷ்பிகா கூட வந்து தொடர் வச்சு ஆண்டவர் வந்து அவரோட உடன்படிக்கையை உடைத்தாரா? ஓ, அன்றைக்கி டேவிட் வேண்டாம், அவர் வந்து இப்படி பாவம் செய்யிட்டாருன்னு அவர் செஞ்சாரா? இல்லை. ஆண்டு வந்து உடன்படிக்கை செஞ்சால் கடைசி வரைக்கும் அவர் வந்து பிரமாணிக்கு வரார இருக்கின்றார் கடைசி வரைக்கும். ஹீ இஸ் அ ஃபெய்த்ஃபுல் காட். ஸோ நம்ம வாழ்க்கையிலையும் அவர் நம்ம வருகின்றார். He intervenes into our lives. Who is this God? He is a faithful God. நம்மளை அன்பு செய்கின்றார், நம்மளை கைவிட மாட்டார், பிரமாணிக்க வர இருக்கின்றார். அது நம்ம உணர வேண்டும். மூணாவது லெவல் நீங்கள் கேட்கும் பொழுது நீங்கள் என்ன கேட்க வேண்டும்? மிஸ்டிக்கல் மீனிங். அதுதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கு இங்கே உட்காந்துருக்கீங்க, ஆண்டவர் வந்து உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. ஆண்டவர் வந்து இப்போது உங்கள் இருதயத்தில் என்ன சொல்கின்றார்? உங்கள் சூழ்நிலையில் ஆண்டோட வார்த்தை என்ன? அதுதான் மிஸ்டிக்கல் மீனிங். இதை தாங்க நீங்கள் கேட்க வேண்டும், இதை தான் நீங்கள் கேட்க வேண்டும். ஒரு பெண்ணு தியானத்துக்கு வந்திருந்தாங்க. ஸோ அங்கே பூசை நடக்குது. அந்த பெண்ணு வந்து ஒரு பையன் கூட வந்து தொடர் வச்சுருந்துச்சு 5 years. அந்த பையன் வந்து ஓவர்சீஸ்க்கு போய் அவன் கிளைம் பண்ணிட்டான். அப்புறம் இங்கே நியூஸ் வருது, ஐயோ என்னோடய பாய் ஃப்ரெண்ட் கிளைம் பண்ணிட்டாருன்னு. அவங்க வந்து பூசையில் அங்கே உட்காந்துருக்காங்க. அவந்துக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அண்ணா ஃபாதர் இங்கேருந்து போதிக்கிறான்றார். என்ன சொல்கிறாரு? இயேசு ஐசாயா 45 கோட் பண்ணுறாரு. இயேசு உங்களை கைவிட மாட்டார். கடவுள், நான் கடவுள், உங்களை கைவிட மாட்டேன், உன்னை அன்பு செய்கிறேன், கடைசி வரைக்கும் நான் உன்னோட இருக்கின்றேன் என்று அந்த வார்த்தை வந்து முதல் தர சொல்லும் பொழுது அவங்க கேட்கல. சரியா? ஏன்? அங்கே அவந்துக்கிட்டு கொண்டு உட்காந்துருக்காங்க. ரெண்டாவது முதல் கேட்கும் போது, ஓ அது வந்து பைபிளில் எழுதியிருக்கு, பைபிள்லேருந்து படிக்கிறாரு, ஸோ கேட்கல. மூணாவது தர ஃபாதர் சொல்கிறாரு, ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார், ஆண்டவர் கைவிட மாட்டார், நான் உன்னை நேசிக்கிறேன், கடைசி வரைக்கும் உன்னோட இருக்கின்றேன். இந்த தார அவர் மனசில் பட்டது. இந்த தார அவர் மனசில் பட்டது. அவர் என்ன சொன்னார்? முதல் என்ன சொன்னார்? எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் கூட ஐ டு நோ ஹவு டு மேக் ஹிம் லவ் மீ, ஹவு டு மேக் காட் லவ் மீ. ஒரு பாய் ஃப்ரெண்ட் ஐ கேனாட் மேக் தட் மேன் லவ் மீ, ஹவு கேன் ஐ மேக் காட் லவ் மீ? அந்த மூணாவது தர கேட்கும் போத, ஐயோ ஆண்டவர் என்ன தான் சொல்கிறாரு? என் இறுதியில் பேசி கொண்டுட்டு இருக்காரு, என்னை கைவிட மாட்டாருன்னு, என்னை நேசிக்கின்றாருன்னு. இப்படிப்பட்ட பாவத்தில் இருந்தால் கூட நான் உன்னை நேசிக்கின்றேன், கடைசி வரைக்கும் நான் உன்னைய பார்த்துக்கொள்வேன்னு. அவங்களோட வாழ்க்கை மாறிவிட்டது. பூசை முடிஞ்சோடனே அவங்க வந்து இப்போ வந்து எங்கே ஒரு ரிலீஜியஸ் சிஸ்டருக்காக படித்து கொண்டு இருக்காங்க. பார்த்தீங்களா? ஸோ உங்கள் சூழ்நிலையில் இருக்கும் போது நீங்கள் வந்து கேட்குறீங்களா ஆண்டவர் வார்த்தை? ஆண்டவர் வார்த்தை வந்து உங்கள்கிட்ட பேசுகின்றார், உங்களுக்கு வந்து ஒரு விடுதலை கொடுக்க ஆசைப்படுகின்றார். இதற்காக நீ ஜெபித்து கொண்டு இருக்கீங்களோ? ஆண்டவர் வந்து உங்களுக்கு நல்லது செய்ய தான் காத்து கொண்டு இருக்கின்றார். அதனால தான் அவர் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கின்றார். ஸோ இப்படி நீங்கள் கேட்கணும், சாமுவேல் போல நீங்கள் கேட்க வேண்டும். டோன்ட் ஜட்ஜ் த ப்ரீஸ்ட். இருதயத்தில் ஆண்டோட வார்த்தையை கேளுங்க, ஆண்டவர் என்ன சொல்கின்றார்னு.
சரியா? என்ன ஆண்டு வந்து ஜாக்கியோஸ்க்கு செய்தாரோ அதை நம்மளுக்கு செய்ய ஆசைப்படுகின்றார், மீட்பு கொடுக்க ஆசைப்படுகின்றார். அப்புறம் நம்ம வந்து திருப்பலியில் ஈடுபடுகின்றோம். திருப்பலி பூசைக்கு வந்து ஆஃபர்டரி டைம், ஆஃபர்டரி டைம் நீங்கள் வந்து ஆண்டவருக்கு அண்ணா ஒப்பு கொடுக்குறீங்க. நமக்கு தெரியும் திருப்பலி வந்து ஒரு கேதரிங், திருப்பலி வந்து ஒரு மெமோரியல், திருப்பலி வந்து ஒரு தேங்க்ஸ் கிவிங், திருப்பலி வந்து ஒரு சாக்ரிஃபைஸ், திருப்பலி வந்து ஒரு மீல். நமக்கு தெரியும், இதெல்லாம் தெரியும். ஆனால் ஒரு சாக்ரிஃபைஸ் அண்ட் ஆஃபரிங், நீங்கள் திருப்பலிக்கு வந்து நீங்கள் என்ன தான் ஆஃபர் பண்ணுறீங்க? என்ன ஆஃபர் பண்ணுறீங்க இன்றைக்கு? ஆண்டவர் சொல்கின்றாரு, இயேசு சொல்கின்றாரு, நான் வந்து உலகின் பாவங்களை நான் என் தந்தைக்கு ஒப்பு கொடுக்கின்றேன். அண்ணா கேட்குறாரு, உங்களோட பாவங்களை என்ன, இந்த பாவங்களை நீங்கள் சிக்கி கொண்டு இருக்கீங்கன்னு, அதை நீங்கள் எனக்கு ஒப்பு கொடுங்கன்னு அவர் கேட்கின்றார். ஆனால் உண்மையாக நம்ம பாவங்களை, நம்மளோட அடிக்ஷன், இதில் வந்து சிக்கப்பட்டு இருக்கிறோமோ, கஷ்டப்பட்டு இருக்கிறோமோ, நம்ம ஒப்பு கொடுக்கின்றோமா? உண்மையாக ஆண்டவரே இது நான் என்னோட சின்ஃபுல்னஸ் ஒப்பு கொடுக்கின்றேன்னு உண்மையாக நீங்கள் ஒப்பு கொடுக்கின்றீங்களா? ரெண்டாவது அவர் என்ன கேட்குறாரு, அவர் சொல்கிறாரு, என்னோட உடைந்து போன உடம்பை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கின்றேன். உடைந்து போன உடலை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கின்றேன்னு. கால் வலிக்குதா? கஷ்டப்பட்டுருக்கீங்களா? சீக்காக இருக்கீங்களா? இடுப்பு வலிக்குதா? கண்ணு தெரியலையா? தள்ள வலியா? அதெல்லாம் நீங்கள் ஒப்பு கொடுக்கணும்ல. அப்புறம் கடைசி என்ன சொல்றாரு? மை சோல் இஸ் sorrowful unto death. மை சோல் இஸ் sorrowful unto death ன்னு சொல்றாரு. வாட் ஆர் யூ worried about? அண்ணா தான் உங்களுக்கு கவலை, பெரிய கவலை இருக்கு. ஆமாம், அவர் கேட்ஸ்மின்ல வந்து அவர் சொன்னார், அவரும் பயந்து கொண்டு தந்தையை இந்த கிண்ணத்தை நீ எடுத்துக்கொள்ள, ஆனால் அவன் உன்னுடைய சித்தம் மட்டும் நிறைவேறிடும்னு அவர் ஒப்புக்கொள்கின்றார். அவர் பயந்து கொண்டு இருந்தார், ரத்தத்தை சிந்தினார். ஸோ நம்மளுக்கு இப்படிப்பட்ட டென்ஷனோ இப்படிப்பட்ட ஒரிகல்ஸ் இருந்தால் கூட நம்ம அதை ஒப்பு கொடுக்கணும்ல. நீங்கள் என்ன ஒப்பு கொடுக்குறீங்களோ, இப்படி வந்து ரசமோ ரொட்டியோ ஆண்டவருடைய ரத்தமோ ரொட்டியாக பொருளோ மாறுகின்றதோ, அதே போல் நம்ம என்ன ஒப்பு கொடுக்கின்றோமோ அதெல்லாம் மாறுது, அபிஷேகப்பட்டு பரிசுத்த ஆவியால் மாறுது. அதை தான் நீங்கள் நற்கருணையை பெற்றுக்கொள்கிறீங்க. சரியா? ஒருத்தர் வந்து பூசையில் உட்காந்துருந்தார். அவரோட அடிக்ஷன் வந்து என்ன? ஸ்மோக்கிங். இப்படியாச்சும் உட்காந்துருக்காது, பூசை முடிய வரைக்கும் உட்காந்துருக்க முடியல. ஆனால் கதவுலாம் போட்டிருந்து வார்டன்ஸ் இருந்தாங்க. ஏன்? இது வந்து தியானம் நடக்குது, வெளியில் போகணும். ஏன்? சிகரெட் குடிக்கணும்னு. ஆனால் அவர் விருதத்தில் என்ன கேட்டார்? உன்னுடைய சிகரெட், பாக்கெட்டில் இருக்க சிகரெட் வந்து எனக்கு ஒப்புக்கொடு. த urge ஃபார் ஸ்மோக்கிங், அதை வந்து எனக்கு ஒப்புக்கொடு. அந்த வார்த்தையை அவர் கேட்டார். ஸோ கொலெக்ஷன் நேரத்தில் வார்டன்ஸ் போகிறாங்க, அவர் பாக்கெட்டிலேருந்து அவரோட சிகரெட் பேக்கெட் எடுத்து கொலெக்ஷன் பாக்ஸில் போட்டாங்க. அவ்வளோதான். ஐ ஆஃபர் மை ஹேபிட், மை சின்ஸ், திஸ் இஸ் த ஹேபிட் தட் இஸ் ட்ராயிங் மை லைஃப்னு. சரியா? அண்ணா வார்டன்ஸ் போயிருப்பாங்க, அண்ணா இவ காசு போடணும், நான் ரபிஷை போட்டுறான்னு. உங்களோட ரபிஷை தான் போடணும், யோர் சின்ஃபுல்னஸ், அதை தான் நீங்கள் போடணும். ஸோ பூசை முடிஞ்சோடனே அவர் நற்கருணை பெற்றுக்கொண்டார். அந்த நற்கருணை பெற்றுக்கொண்டோடனே அந்த ஏஜ் வாஸ் நோ மோர். ஆண்டவர் வந்து அந்த ஏஜ் எடுத்துக்கொண்டார். ஹி வாஸ் அ ஃப்ரீ மேன். அதில் இருந்து நோ கேம்பிளிங், நோ ஸ்மோக்கிங். ஸோ இதுதாங்க நம்ம எதற்காக வரோம். ஆண்டவர் எனக்கு ஒரு புதுமை இன்னைக்கு செய்யக்கொண்டு ஆசைப்படுகின்றாருன்னு உணர்ந்து விசுவாசத்தில் வந்திருக்கின்றோமா? அல்லது வரோம் போகிறோம்? ஏன் வரோம்? ஏன் நான் வந்து கம்யூனி மினிஸ்டர், நான் வந்து கோயிலில் இருக்கணும்,
நான் பாடணும், இதை படிக்கணும், அதை படிக்கணும், இதெல்லாம் செய்யணும், மக்கள் பார்க்கணும், ஃபாதர் நம்ம கூட நல்லா இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம் இன்டென்ஷனு. இல்லைங்க, ஆண்டவர் மட்டும் என்ன சொல்கின்றார், இப்படி நீ விடுவிக்கின்றார். இன்றைக்கு அவரோட பணியில் நம்மளே கூப்பிட்டுருக்கிறாரு. நான் வெளியில் போய் நானும் வெளியில் போய் ஆண்டவர் வந்து எனக்கு என்ன செய்து கொண்டாரோ அதை நான் வந்து மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும்னு நம்ம வந்து மக்களுக்கு ஒரு ஒளியாகவும் உப்புவாகவும் இருக்க வேண்டும். பாருங்கள், நீங்கள் வந்திருக்கலாம் சர்ச்சுக்கு. உங்களோட ஹஸ்பண்ட் வந்து உங்கள்கிட்ட பேசியிருக்க மாட்டாங்க, சரியா? நீங்கள் ரொம்ப சேடாக வந்திருக்கீங்க வச்சுக்கலாம். அது ஒரு எக்ஸாம்பிள் தான். சேடாக வந்திருக்கீங்க, உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள்கிட்ட பேசலையா? சார், 2 பேரும் பூசிக்கு வந்திருக்கீங்க. யூ ஆஃபர் யுவர் சேட்னஸ் டு ஜீசஸ். As the bread and wine is changed to the body and blood of Christ, to the power of the Holy Spirit, the sadness is also changed to joy. ஸோ நற்கரையில் நீங்கள் ஜாய் பெற்றுக்கொள்கிறீங்க. ஸோ நீங்கள் வெளியில் போனோடனே உங்கள் முகத்தில் வந்து ஒரு சிரிப்பு இருக்கணும். உங்கள் ஹஸ்பண்ட் வந்து உங்கள் முகத்தில் வந்து ஒரு சிரிப்பை காணணும். அப்போ தாங்க நீங்கள் வந்து ஒரு திருப்புலையும் பூசிலையும் நீங்கள் ஆண்டவர் வந்து உங்களைய ட்ரான்ஸ்ஃபார்மிங் யூ, உங்களை மாற்றுகின்றார். என்ன அவர் புரிந்து கொள்வார். இல்லைன்னா அவருக்கு தெரியாது. பூசிக்கு போய்ட்டு வருது பாருங்கள், அவரோட வாழ்க்கையை இப்படி தான் இருக்குது. இந்த ஏன் தான் பூசிக்க போதோன்னு. ஸோ அப்படி நம்ம இருக்க முடியுமா? ஸோ ஆண்டவர் வந்து நம்மளைய இன்றைக்கு ஜாக்கியஸ் நம்ம குட்டையாக இருக்கலாம், நான் அதை சொல்லலை. நம்ம வந்து இப்படி ஜாக்கியஸ் வந்து ஒரு பணக்காரனாக இருந்த கூட அவர் வந்து பாவத்தில் வாழ்ந்து கொண்டு இருந்தான். அவர் வந்து நீங்கள் நெட்டியாக இருக்கீங்களோ, நீங்கள் குட்டையாக இருக்கீங்களோ, இயேசு பார்க்க வரல. நம்ம பாவத்திலேருந்து நமக்கு மீட்பு கொடுக்க வந்திருக்கின்றார், சரியா? அதே போல் தான் ஆண்டு வந்து சர்ச்சுக்கு இன்றைக்கி உங்களே அழைத்து கொண்டு வந்திருக்கிறாரு. ஆனால் பிசியில் மீட்டிங்கில் இன்றைக்கி வந்து இயேசு வந்து ஜாக்கியஸ் வீட்டுக்கு போயிருக்கிறார். ஸோ ஒரு பிசி மீட்டிங்கில் நடக்கும்போது நீங்கள் போகிறீங்களா? பிசி மீட்டிங்க்கு நான் போவேங்க. ஏன்? மக்கள் வராட்டு கொண்ட கூட நான் போவேன். ஏன்? இங்கே 2-3 பேர் கூடி ஜெபிக்கின்றாங்களோ என் நாமத்தில், நான் அங்கே இருக்கின்றேன் இயேசு சொல்கின்றார். அதை நான் நம்புகிறேன், அதனால நான் போகிறேன். ஏன்? அங்கே போகும்போது இயேசு யார் அங்கே கூடியிருக்கிறாங்களோ அவங்க மூலமாக இயேசு வந்து அன்னைக்கு வந்து ஆசீர்வதிப்பார், என்னை ஆசீர்வதிப்பார். அன்னைக்கு ஒரு மெசேஜ் இருக்கும். அதனாலங்க நான் போவேன், அங்கே இயேசு நான் சந்திக்க வேணும்னு. ஐயோ, நான் வந்து ஜட்ஜ் பண்ண மாட்டேன். ஐயோ ஜூட்ஸ் வரல, ஐயோ அங்கே போய் என்ன தான் செய்கிறது, வீணாக்கிறேன், எனக்கு வேறு முக்கியமான வேலை இருக்குன்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். அதெல்லாம் சாய்த்தாண்ட வேலை, சரியா? சரி, உங்கள் வீட்டுக்கு சாமியார் வந்துக்கிட்டு போகிறாரு. உங்கள் வீட்டில் பிசி மாசு நடக்குது. உங்கள் வீட்டில் தான் பார்த்தாலும் திறஞ்சி வச்சுக்கிட்டு பிசி நம்ம வீட்டில் தான் நடக்கணும், பெரிய வீடாக இருக்குன்னு. ஆனால் இந்த மாதிரி இயேசு ஜாக்கியோஸ் வீட்டுக்கு போயிருக்கிறார், சரியா? இயேசு அங்கே இருக்கிறார், ஜாக்கியோஸும் சந்தோஷமாக இருக்கிறார். அங்கே ஒரு பார்ட்டி நடக்குது. ஆனால் மீட்பு அந்த வீட்டுக்கு வந்ததா இல்லையா? இல்லை. இயேசு அங்கே இருக்கிறார், பார்ட்டி நடக்குது. அவன் மனம் மாற்றி உணர்ந்து மனம் இறங்கி அவருக்கு மனம் மாற்றம் அடங்கி அவர் உணர்கிறார் அவர் பாவங்களை. நான் யாராவது ஏமாற்றின 4 மடங்கு நான் திரும்பி கொடுக்கிட்டுறேன்னு சொல்கின்றார், பார்த்தீங்களா? ஸோ அவர் அதை உணர்ந்து அதை செய்வார்னு என்று சொல்லும் பொழுது தான் இயேசு இன்றைக்கு மீட்பு உங்கள் வீட்டுக்கு வந்து விட்டதுன்னு. அதே போல் உங்கள் வீட்டில் வந்து அந்த ஆன்கோயிங் கன்வர்ஷன் உங்கள் ஃபேமிலியில் இருக்கின்றதா இல்லையா? இல்லாத ஃபாதர் வந்துட்டு போகலாம், மிசி மீட்டிங் நடக்கலாம், அதெல்லாம் செய்யலாம். ஆனால் அந்த வீட்டுக்கு மீட்பு ஒன்றும் வரவில்லை. உணர்றீங்களா? ஒன்றும் முக்கியமாக 29 சண்டே அந்த போகிறப்படி சொன்னால மோசஸ் மவுண்ட் சனாயில் அவர் ஜெபிக்கிறாரு, ஜோஷுவா வந்து கீழே வந்து போர் நடத்துகின்றார்னு.
நம்ம உலகில் வந்து இந்த போரை நடத்திக்கொண்டு தான் இருக்கின்றோம் இன்றைக்கும். ஸ்பிரிச்சுவல் பெட்டர் பரிசை நடக்க போதுங்க. பரிசையில் நம்ம எல்லாம் ஈடுபட வேண்டும். முக்கியமாக எனக்கு என்ன மனசில் பட்டதுன்னா, நம்மெல்லாம் பரிசையில் பிஃபோர் வி கோ ஃபார் பரிசை அதில் ஈடுபடும் பொழுது எல்லாரும் பாவ சிங்கத்துக்கு போய் was gone for conversion, go for confession, go for the Eucharist, fast, pray. சரியா? And one more, say the Magnificat. Magnificat, the prayer of Our Lady. Magnificat was the prayer for social action. It was said in Mexico where the government said you must not say this prayer. People continue to say this prayer. பரிசை வந்து போலண்டில் நடந்துருச்சு. யார் போனா போலண்டுக்கு? When the Iron Curtain fell, Pope John Paul II, he went to Poland. No weapons was used. அங்கே பரிசை நடந்தது. The people just shivered. The power of God was so powerful. No weapons was used. பரிசை வந்து பிலிப்பீன்ஸில் நடந்துருது. People's power. They went with roses. There was no violence. They could not do violence because God's power was present. Because we are going as God's people, we have to carry our armor. We cannot be ourselves in sin and go and fight sin. We cannot be in sin and go and fight sin. We have to purify ourselves to show that we are the people of light and God goes with us. Everything is possible to overthrow to ask for a new government. முடியாதுன்னு, there's no such thing as nothing is impossible to God. சரியா? நம்ம குடும்பத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த மீட்பு ஆண்டவர் கொடுக்க ஆசைப்படுகின்றார். மனமாற்றம் அடைந்து பாவசிங்கத்தினுக்கு போயிட்டு நற்கரணில் பங்கெடுத்து தவம் செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும். Say the prayer, the Magnificat, and be out there for blessing. செய்வீங்களா? நீங்கள்லாம் யார் ரொம்ப ஓல்டாக இருக்கீங்களோ வீட்டில் வந்து நீங்கள் மெழுபத்தை எழுத்தி நீங்கள் ஜெபம் பண்ணணும். It must be a day of fasting and prayer.